ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரோஜ் காஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பட்ஜெட் கார். ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு பட்ஜெட் வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய கார் தான். நம்ம ரீசெண்டாக வந்து பார்க்கக்கூடிய பார்த்த கார்கள் ரீசெண்டாக வந்து நம்ம லாஸ்ட் வீடியோஸில் வந்து வீடியோஸில் வந்து 1 or 2 கார்ஸ் வந்து நம்ம பார்த்தோம். அந்த கார் எல்லாமே வந்து நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 1 to 1.5 லேக்கில் இருக்கக்கூடிய ஒரு காரை பற்றி தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து வீடியோஸில் பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கார் என்ன பார்த்தீங்கன்னா, அதுலேயும் பட்ஜெட் ப்ரைஸ், அதை விடவும் குறைஞ்ச ஒரு ப்ரைஸ்னு சொல்லலாம். ஓரளவுக்கு ஒரு 70,000 ருபீஸ், வெறும் 70,000 ரூபாயில் இந்த காரை நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு காரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த கார் வந்து ஒரு சின்ன கார் கிடையாது, அதாவது ஹேட்ச்பேக் கிடையாது, இது பெரிய கார், செடன் கார். ஓகேங்களா? ஸோ செடன் கம்ஃபர்ட்டான ஒரு கார் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த கார் என்ன, அதை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெளிவாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரை ரோஜ் காஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பலை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கார் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, லோகன் கார். ஓகேங்களா? ஸோ இந்த காரோடைய நேம் பார்த்தீங்கன்னா லோகன் அப்படின்னு ஒரு காரு. ஓகேங்களா? லோகன் அப்படிங்கிற ஒரு காரு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2008 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து இந்த காரில் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்சி வந்து அப் டு 2028 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது பிறகு 2028 பிறகு நீங்கள் வந்து எஃப்சி வந்து இந்த காருக்கு வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும். இது போக இந்த காருடைய டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 60% வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு ஆவரேஜான ஒரு கார் தான். ஸோ இந்த காருடைய டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அபவ் 60% வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு டயர் கண்டிஷனில் தான் வந்து இந்த காருடைய டயர் கண்டிஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டீரிங் வந்துடும், பவர் விண்டோஸ் வந்துடும், நல்ல ஒரு ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில் கண்டிஷனில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கண்டிஷனில் ஏசி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு இன்ஜின் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆடியோ சிஸ்டம் வந்து இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெவி வெயிட்டான கார் தான் இந்த கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த வகையில் சொல்லியிருக்காங்கன்னு தெரில. மோஸ்ட்லி வந்து இது ஒரு பெரிய கார் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது போக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது எக்ஸ்டீரியர். இது செடன் கார். ஓகேங்களா? இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடன் கார். ஸோ அதனால் டிக்கி எக்ஸ்டென்ஷன் வந்து தனியாக வந்துடும். டிக்கி வந்து உங்களுக்கு தனியாக வந்துடுறதுனால இன்டீரியரில் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆல்சோ அந்த டிக்கி தனியாக வர்றதுனால டிக்கி ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதாவது பூட் ஸ்பேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பூட் ஸ்பேஸும் கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இந்த காருடைய எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க. ஸோ அதோடைய டயர் கண்டிஷன் எல்லாமே பார்க்குறீங்க. ஆல்சோ இந்த காருடைய இன்டீரியரும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல லெதர்ஸ்ட் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இந்த காருடைய இன்டீரியர் வியூ, அதாவது ஃப்ரண்ட் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. அதுபோக இந்த காருடைய பேக் சைட்லேருந்து நம்ம பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ காருடைய இன்டீரியர் ஓரளவுக்கு ஓகேவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ப்ரைஸுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த கார் வந்து இப்போ எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த கார் வந்து இப்போ வந்து கோயம்புத்தூர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அண்ட் இந்த காருக்கு வந்து ஓனர் கோட்டுன்ற ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லோகன் காரு 2008 மாடல். ஓகேங்களா? ஸோ இந்த காருக்கு ஓனர் கோட்டுன்ற ப்ரைஸ் வந்து 95,000 ருபீஸ் கோட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது 95,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. பட் பெரிய அளவில் அவங்க குறைக்க மாட்டோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகோஷியபிள்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குறைச்சி பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு இதை வந்து அடித்து பேசி 70,000 வரைக்கும் கூட நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பட் அவங்க என்ன ப்ரைஸ் வந்து ஃபைனல் பண்ணுறாங்கிறத நீங்கள் வந்து ஓனர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து அதில் உங்கள் ப்ரைஸ் வந்து நீங்கள் வந்து கோட் பண்ணி அதை வந்து நீங்கள் பேசி ஃபைனல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கார் பிடிச்சிருந்தா ஓனர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓனர் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபிக்ஸ் இந்த மாதிரி யூஸ்ட் காஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டதும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அது பக்கம் ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்கை நான் டேரெக்டாக டெலிகிராம்லேயே ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம்.
பாய்.